வீட்டுக்கு போனீங்க, சீக்கிரமா வந்துட்டீங்க. ஆமா, கொள்ளாத வீட்டுக்கு போனடா சின்ன பையா. வீட்டுக்கு ஏன்டா போனமோன்னு ஆயிடுச்சு. என்னன்னு சொல்றீங்க? ஆமாண்டா சின்ன பையா, சீக்கிரமா வர சொன்னா 1 மணி நேரம், வெறும் 1 மணி நேரம் லேட்டா போனதுக்கு குண்டாவ கரண்டி எல்லாம் என் மூஞ்சில எறிறாடா. எப்படி நாங்க இருக்கட்டும் சொல்லு. கொஞ்சம் ஏமா இருந்தேன், என் தலை மண்டியே உடைஞ்சிருக்கும். பேட்டை தூக்கி ஓடி வரா அடிக்கிறதுக்கு. இதுக்குதான் இந்த கர்மாந்தத்துக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கிறேனே. தெரியுமா? எதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? என்ன மாதிரி சிங்கிள் பாயா இருக்க கூடாதா? என்ன சொல்ற? ஆளுக்கும் சைஸுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாம பேசுறேலே. உனக்கு கல்யாண ஆசை வேற இருக்குதோ? ஏனே நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதோ? டே சின்ன பையா, என் அனுபவத்துல சொல்றேன், என்னைக்குமே நீ கல்யாணமே பண்ணிக்காதலே. உன்னுடைய முடிவு தானே கரெக்ட். ஏனே அண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களோ? அத வேற ஏழை கேக்குறேன். வீட்டுக்கு ஏன்டா போறமோன்னு இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் நான் கடையிலே தூங்கி இருக்கிறேன். ஏன் சொல்லு. அவளுடைய இம்சம் தாங்க முடியல. அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போ, அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா. சம்பாதிக்கிறது முக்காவாசி என்ன ஃபுல்லாவே அவளுக்கு தானே செலவு பண்றேன். மேலும் கடன் வாங்கி என்ன செலவு பண்ண சொல்றாளே. என்ன செய்யட்டும் சொல்லு. நானே கடனை உடனே வாங்கி கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுல இவ வேற நொய்யிட்டு இருந்தா எப்படில நான் போறது வீட்டுக்கு சொல்லு பாப்போம். இவ்வளவு அண்ணி கொடுமைப்படுத்துறாங்களா? எனக்கு தெரியவே இல்லையே. பாக்க அப்பாவி மாதிரி இல்ல இருக்கறாங்கனே. சரி சரி. முக்காவாசி பொண்ணுங்களும் பொம்பளைங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க. அப்பா அது மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு புருஷனுங்களை கொடுமைப்படுத்துறாங்க. என் பொண்டாட்டி எல்லாம் நான் பொண்ணு பார்க்க போகும்போது ஆசையா பேச போனா ஒரு வார்த்தை கூட அவ பேசல தெரியுமா? அப்பவே முடிவு பண்ணிட்டு இவ்வளவுதான் கட்டணும்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன முதல் நாள்ல திறந்தா பாரு வாய. இப்ப வரைக்கும் மூடலாம் பாத்துக்கேன். ஆனாலும் நீ ரொம்ப பாவனே.